ஹலோ கைஸ் 3 நாளா ரொம்ப கிராண்டா நடந்த நம்ம பொங்கல் திருவிழாவோட கடைசி நிகழ்ச்சியான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசளிப்பு. அதைத் தொடர்ந்து நம்மளோட சிறுவர் சிறுமிகள் அப்புறம் கிராமத்து இளைஞர்களோட நடன நிகழ்ச்சி அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் நடந்த விளையாட்டு போட்டிகள் அது மட்டும் பொங்கலில் எப்படி எப்படி சிறப்பாக கொண்டாடணும் அதை பற்றி 2 டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து மிக பிரமாதமான கலை நிகழ்ச்சிகள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள் இன்னும் அடுத்த ஒரு சில வினாடிகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு ஃபீஸ் கட்டிருவியா கண்ணு? கவலைப்படாதமா. குப்பையில வேலை செய்யறது விருப்பம் இல்லைன்னு தெரியும். ஆனா எந்த வேலையும் தப்பான வேலை இல்லப்பா. எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கு நீ நேர்மையா இருக்கணும். யாரையும் ஏமாச்சாதப்பா. அம்மா உனக்கு இன்னும் சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனா இன்னும் ஒரு நல்ல மனுஷன் நான் வளர்த்திருக்கிறேன்னு நம்புறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மற்றதெல்லாம் தானா நடக்கும். என்னடா காசு வேணும்னு கேட்டு உலகமே தெரியுதா? உங்களுக்கு நாக்கில் சுவை ஒன்றுல எடுங்க 500 ரூபாயா? ஐயோ 500 ரூபாய் போச்சு. தம்பிக்கு நம்பர் 10 ரூபாய் மண்ணை நாக்கில் 2 சொட்டு ஊத்துங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் அன்னைக்கு நாக்கில் சுவை இல்லைன்னு வந்தப்ப இந்த மருந்தை தானே கொடுத்தீங்க. அதே மருந்து இப்போ கொடுக்குறீங்க. உங்களுக்கு நாக்கில் சுவை ஞாபக சக்தி ஒன்றுல எடுங்க 500 ரூபாயா? ஐயோ 500 ரூபாய் போச்சு. டாக்டர் கண்ணு தெரியல டாக்டர். எதையும் பார்க்க முடியல டாக்டர். கண்ணு தெரியலையா? சாரிப்பா, அதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை. இந்த 2000 ரூபாய். டாக்டர் 2000 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் தரீங்க. உங்களுக்கும் கரெக்ட். உங்களுக்கும் கண் பார்வை வந்துட்டு எடுங்க 500 ரூபாய. ஐயோ 500 ரூபாய் போச்சு. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். இது நான் தந்த 500 ரூபாய். ப்ளீஸ் 500 ரூபாய் கொடுங்க. சம்பாதிக்கணும். நாம யாரையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நம்ம தான் எப்பவுமே ஏமாந்து போவோம். எனவே யாரையும் எப்போதும் ஏமாற்ற கூடாது. நம்மளும் ஏமாறக்கூடாது. நன்றி, வணக்கம்.
இருக்கோமா? அடுத்தால எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அங்கே தான் நிற்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகுமா? நம்ம கோயிலை சுற்றி 3 சுற்றி இல்லை பெரிய மாலையா அம்மனுக்கு நல்ல ஒரு பட்டு சேலை பட்டு இது எடுத்து நீ என்னைக்கு வரலாம் அன்னைக்கு தான் அவனுக்கு கல்யாணம் ஆகுயா? ஐயா தானா சாமி, நம்ம சிவராமன் இருக்கோம்டா, அவனுக்கு அடுத்த வருஷம் ஆம்பளை பையன் இருக்குமா? ஆம்பளவே பறக்கும். ஆனா நம்ம சிவராமன் ஐயாவுக்கு நல்ல பெரிய கிடாவா கட்டி கண்டிப்பா என்னைக்கு வந்து விடுதானா அன்னைக்கு கண்டிப்பா பறக்கும். வேறனா நம்ம பொன்சீலன் அவருக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்க வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து எனக்கு வேலை கிடைக்கணும் வேண்டாலும் அன்னைக்கு வேலை கிடைக்கும். அந்த பொம்பளை முன்னாடி சுற்றி நிப்பாட்டணும், அதான் ஒன்றும் சரியில்லை. நம்ம மாடு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறுத்தானோ அன்னைக்கு தான் அவனுக்கு காப்பி இருக்கு. கிளம்பிக்காலா அந்த கிழக்கு தலை வாசலுக்கு கிளம்பிக்காலா கிளம்பிக்காலா Move like a tempo, bump like a kangaroo. It's the jungle parade and it's calling you. Yeah. Everything is calling right. Tigers roll from left to right. It goes down to right. பாட்டி ஏன் பத்தல முட்டாயே அந்த ரத்தின முட்டாயே உன் குங்கும பொட்டாயில வச்சாயே ஆடா அம்பது மச்சானே அடியே இவளே அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும் தான் மோசம். அழகி கணவன மறக்க சரக்க முத ஊதி குடிச்ச இன்னைக்கு கணவன जाम्बवी चंद्रमौली अमदावरण उमा पार्वती काली हिमवती शिवाती नयनी कात्यायनी भैरवी ஜீவா ஒர்ரக்கா மற்றக்கா தாவியாடு பூவா மஃப்ரக்கா மிட்டாரிக்காய கூட ஆட ஜீவா மஃப்ரக்கா மிட்டாரிக்கா லைஃப் டான்சி ஷோவா நான் மைக்கேல் ஜாக்சன் நலவு நடி பார்த்தக்கா நான் ரித்திக் ரோஷன் நலவு நடிவது சிக்கக்கா நான் பரிஷ் கோமி நலவு நடிய ஒரு பல்லிக்கா
இந்த சாங். எங்க திருடுன? நீங்க எங்க திருடுங்களோ அது நான் டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இருக்கவன்? மச்சான், ஓ, நீங்களா என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் பொண்ணு ரெண்டு பேரும் யார் மச்சான்? நான் தான் முடியும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. ஆமா, வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்கானா கருதப்பால் குடிச்ச கருங்காட்டே. இந்த மாதிரி பால் குடிச்ச கை நாட்டுக்கு உத்தரவுக்கு வந்த மனப்பால் குடிக்காது. உன் மூஞ்சியரே கையிலே தான் சொல்லலாம். என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப அறுபது இல்லை நம்பிக்கை. பொண்ணு நான் இவரு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல வசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்துல ரெண்டு பட்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி ஒட்டை எடுத்துதான் எடுக்காதா? எடுத்துடுறேன். அந்த புலி சொல்ல, ஆய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார் கிடைக்கிற புலி தான் சொன்னேன். நான் செஞ்சல நாயா வைக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவ மதிக்கிறேன்? ஏதோ கேசுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்தை கட்டாத நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தை நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தர் இருக்கிற மறந்து வளர பேசிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையா என் தங்கச்சிக்கு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் இடத்துல மாற போறாரோ அவன் தான் மாப்பிள்ளை அருமையா. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வளர்க்கின்ற வீட்டிருவா. இப்ப முழுவத பாசத்துக்காக தலைவர். நீ பார்க்க மலர அந்த பவள மண் பாரிஜாத பூவன் அந்த மேகலையை நீங்க கூட்டிக்கிறாங்க. அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அதனால எனக்கு தான். இந்த சமாளத்தை பார்க்கறதுக்கு ஒரு மாலை விடுச்சுன்னா அது நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான். அதனால நீங்க ஞாபகத்துல அக்கா கொஞ்சம் இருக்கு. மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்துருக்காங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக, அதனால அதுக்கு வெக்க வச்சு போகும். இருக்காது சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்கிறோம் அவங்க கழுத்துல மாலையை போட்டு கனவு ஆக்குறது கேட்டாங்க. போமா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாறி போட்டிய மாத்தி வீணாக்காதம்மா. நாலு விழுந்த அவற்றை என் தங்கச்சி கட்டிக்கிறாங்க. மனம் பார்த்துட்டா கட்டி நானே மனம் பார்த்துக்கிறேன். நானே நின்று வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பார்த்துட்டு. அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துற பாவி. பாவில கண்ணு திருப்பி கொடுக்க முடியாத தண்டால உடம்பு பூரா சொரிச்சருக்கு. வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. என் தம்பி கேட்டுமா அண்ணி சரிப்படி விடல. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க என்ன கட்டிக்க போறீங்க? பண்ணி தானே நானே கட்டிக்கிறேன். தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால் தரேன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அவிக்கிறேன். என்னால கவர்மெண்ட் கிளம்ப ஆகும். அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு பொறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அப்பா, நான் ஒரு கேப்மாரி. நான் ஒரு மொல்லமாரி. ஐயோ, நான் ஒரு தெல்லவாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தேவையில கோரிக்கை. நான் ஒரு கோராரி. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. போமா. என் மணிமேகலுக்கு கடிலவு கண்ணீர் வந்தாச்சு. அது ஒரு சாவுக்காகத்தான் வந்த தவிர அவன் வாழ்க்கையில மறக்கிறான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடணும்னு நினைச்சேன்.
இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்துல உனக்கு அப்புறம் சிரிப்பு வருது. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எல்லாம் கட்டிக்கிற போறேன். அதை நினைச்சே சிரிச்சேன். ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ளை கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகாணி, சும்மா பாருங்க. ராக்கெட்டு டக்கு டக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. கடந்த ஒரு மாசம் காலமா இந்த பாட்டு பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தேன் சேது முகிலாரசன், அப்புறம் அவங்க கூட சேர்ந்து கபாஸ்கர், அவங்க 2 பேரும் ஒரு மாசம் ஹோப் நம்ம பொங்கல் திருவிழா நடந்த கலை நிகழ்ச்சி, நாடகம் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.